புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படின்னா ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதியை செய்யாமல் வஞ்சிக்கப்பட்டு இருப்பவர்கள். நானும் தேவ நீதியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று மனுஷருக்கு அடிமையிலாக இருப்பவர்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல், சீசராகாமல், ஏழைக்கு இறங்காமல், வசனத்திற்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கென்று கனி கொடுக்காமல், ஆலயத்திற்கு சென்று தசமபாகமும் காணிக்கையும் கொடுத்து வஞ்சிக்கப்பட்டவர்கள். பணத்தினால் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து தங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறவர்கள். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய தவறியவர்கள், ரட்சிப்பை இழந்தவர்கள். இவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள். இப்போ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் உண்டாகிறது. எல்லோரும் ஆயத்தப்படுறாங்க. தேவ நீதியை செய்தவருடைய விளக்கு பிரகாசமா இருக்கு. மணவாளன இயேசு தன்னுடைய தூதர்களை நோக்கி தூக்குங்கடா என் பிள்ளைய அப்படின்னு சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. கதவும் அடைக்கப்பட்டது. தேவ நீதி என்கிற எண்ணெய் இல்லாதவர்கள் அதை விற்கிறவரிடத்துல வாங்க போறாங்க. விற்கிறவர் யாருன்னா கள்ள போதகர்கள். போதகரை பார்த்து, ஐயா, என் தாத்தா காலத்திலிருந்து